பிளே ஸ்டோரில் எத்தனையோ லோன் ஆப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லா லோன் ஆப்புமே நமக்கு லோன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்படி தெரியாமல் சில பேர் லோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது லவ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப். இதில் ரியலாக லோன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி லோன் எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ஆப்பை நம்ம முக்கியமாக அந்த லோன் ஆப்பை பொறுத்தவரையும் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 லாஸ்ட் இயர் நமக்கு டிசம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து ஒரு 3.5 மாதம் வந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி. ஓகே, இப்போ வந்து இவங்களுடைய ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 71,000 பேர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனால நம்ம இந்த ஆப் வந்து ரொம்ப ட்ரஸ்டடா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் இந்த ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துலாம். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஆப்பில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்க்கும்போது அந்த கம்பெனியோடைய அட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது ஏன்னா நீங்கள் ஃபேக்காக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ரியலாக ஃபேக்கோ, பட் ஃபஸ்ட்டு அட்ரஸ் அதில் மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 60,000 வரைக்கும் லோன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும், இவங்க பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுக்குறோம். ரிட்டர்ன் நீங்கள் வந்து ஒரு 92 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 20,000 லோன் கொடுக்குறாங்கன்னா அதை டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க 0.05% அப்படிங்கிற பட்சத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 20,000 ரூபாய் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21,800 பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையே இந்த ஒரு ஆப் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு சிவில் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் லோன் கொடுக்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அப்படிங்கிறது ஒரு 4,500 அப்படிங்கிறதா இவங்களோட அமௌண்ட்டை வந்து அதிகபட்சம் இவங்க கொடுக்குற அமௌண்ட்டு. ஸோ இவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 4,500 ஆல்மோஸ்ட் ஒரு 800 900 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற பேரில் பிடிச்சிக்கிறாங்க. ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்பவே அதிகம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 நாட்களில் வந்து பே பண்ணணும் மாதிரி தான் இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களுடைய லோனுடைய நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாலும் சரி அது நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த சில நேரத்தில் நம்ம வந்து 7 டேஸ் ஆப்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 7 நாட்களில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சிக்காக நீங்கள் லோன் எடுத்து இதில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்ல வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் கிரெடிட் பி, ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்குது. அந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னோட கருத்து வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.